கோவை ஈஷா யோகா மையத்தில் தமிழ் பண்பாட்டை கொண்டாடும் வகையில் தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா எனும் பிரம்மாண்ட விழா பிப்ரவரி 27 முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதன் சிறப்பம்சங்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழர் பண்பாட்டின் தொன்மையை கொண்டாடும் விதமாக தமிழ் தெம்பு தமிழ் மண் திருவிழா கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை 11 நாட்கள் ஆதியோகி முன்பு இந்த திருவிழா நடைபெற இருக்கிறது. இதில் 150க்கும் மேற்பட்ட கைவினை, கைத்தறி, உணவு, விவசாய மற்றும் விளையாட்டுப் பொருட்களின் அரங்குகள் இடம்பெற உள்ளன. இதில் தமிழ் மொழியின் செழுமை, தமிழ் அரசர்களின் ஆளுமை, தமிழ் வளர்த்த அடியார்களின் பக்தி, காலத்தால் அழியாத தமிழரின் கட்டிடக்கலையின் நுட்பம், இயற்கையோடு இயைந்து வளர்ந்த சித்த மருத்துவம், அகிலமே பார்த்து வியக்கும் ஆலயங்கள் என தமிழரின் பெருமையை பறைசாற்றும் வகையிலான 24 கண்காட்சி அரங்குகளும் இடம்பெற உள்ளன. நாட்டின மாடுகள் மற்றும் குதிரைகளின் கண்காட்சியும் இந்த திருவிழாவில் நடைபெற உள்ளது. இதனுடன் தமிழகத்திலேயே முதன்முறையாக மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஆதியோகி முன்பு மார்ச் 7 முதல் 9ஆம் தேதி வரை நாட்டு மாடுகள் மற்றும் குதிரைகளின் சந்தையும் நடைபெற உள்ளது. தமிழர் பண்பாட்டில் மிக முக்கியமான நிகழ்த்து கலைகளை மீட்டெடுப்பதன் ஒரு பகுதியாக 11 நாட்களும் மாலை நேரங்களில் பறையாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், வள்ளி கும்மி உள்ளிட்ட பல நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இதை தவிர தஞ்சாவூர் ஓவியம், வில்லியனூர் டெரகோட்டா, தோடா எம்ப்ராய்டரி, கள்ளக்குறிச்சி மர சிற்பம், மகாபலிபுரம் கற்சிலை, சுவாமிமலை ஐம்பொன் சிற்பங்கள் உள்பட 20 புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையும் இந்த திருவிழாவில் இடம்பெற உள்ளது. இந்த கண்காட்சியுடன் கூடுதலாக பார்வையாளர்களுக்கு இந்த கலைகளை பற்றி எளிமையாக ஒரு நாள் பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. இந்த பயிற்சி வகுப்புகள் மார்ச் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதை தவிர தமிழர் பண்பாடு சார்ந்து சிலம்பம், கட்டுரை, கவிதை, ஓவியம், கோலம், பறை என பல்வேறு போட்டிகளும் நடத்தப்பட உள்ளன. 16 வயதுக்கு உட்பட்டவர்கள், 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என 2 பிரிவுகளாக இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. மேலும் கொங்கு நாட்டு வீர விளையாட்டான ரேக்லா பந்தயம் மார்ச் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனுடன் பொதுமக்களும் குழந்தைகளும் விளையாடி மகிழும் வகையில் கேளிக்கை விளையாட்டுகளும் மெகா ராட்டினங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.